இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரெட் பீட்சா பண்ண போகிறோம். பிரெட் பீட்சா அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துக்கோங்க. பிரெட் எடுத்துகிட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி ஒரு பிளேட் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். இருங்க, இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். அரேஞ்ச் பண்ணி வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதில் சாஸ் தான் ஊற்றணும். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணணும். அதுக்குள்ளே இப்போ தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிடணும். இந்த தக்காளியை எப்படி கட் பண்ணணும்? வெங்காயத்தை பீஸாக கட் பண்ணணும். தக்காளியை இப்படி தான் கட் பண்ணணும். அடுத்த வெங்காயத்தை அப்படி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சாஸ் எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ். அதை ப்ரெட்டு எடுத்து வச்சுருப்பீங்கள்ல, அதை அப்படியே ஊற்றணும். கொஞ்சோண்டு ஊற்றுங்க. ஓகே, கொஞ்சோண்டு தான் ஊற்றணும். எல்லாத்துக்கும் அப்படியே ஊற்றி விட்ருங்க. எல்லாத்துக்கும் ஊற்றிட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தடவி விடணும். அப்படியே வெங்காயத்தை கட் பண்ணுறது கண்ணோட இருந்துச்சு. அடுத்த வேலை வச்சு இப்படி தடவி விட்டுருங்க. ஓகே, பிரெட்லலாம் தடவிட்டீங்கள. அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருப்பீங்கள, அதை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வச்சுருங்க. 4 பீஸ்லேயும் வைக்கணும். நடுவுலையும் ஒன்று வச்சுருங்க. போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, வெங்காயத்தையும் சொல்லி விட்டுருங்க. எனக்கு ஒரு வாட்டி பண்ணேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ணுவாங்க? அடுத்த பெப்பர் உப்பு அடுத்து போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான இதில் போட்டுக்கோங்க. அடுத்த பெப்பர் பெப்பர் எடுத்து லேசாக தூவி விட்டுருங்க. மலைச்சாறு மாதிரி. தூவி விட்டீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 பிரெட் எடுத்துக்கோங்க. அந்த இருங்க, இன்னொரு 4 பிரெட் எடுத்துட்டு அந்த 4 பிரெட்லையும் நீங்கள் பண்ணீங்களா அதே மாதிரி கொஞ்சம் சாஸ் போட்டு தடவி விட்டுக்கணும் எல்லா இதுலேயும். அடுத்து அந்த சாஸ் தடுத்திருப்பீங்கள, அந்த இடத்த அப்படியே இப்படி மாற்றி வைக்கணும். இருங்க, வச்சிடலாம். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா சீஸையும் அந்த நடுவில் 4 பக்கமும் போட்டு விட்ருங்க. அடுத்ததான் இப்போ பேக் பண்ணோம். உங்கள்கிட்ட என்னது இந்த மாதிரி பேன் இருந்தால் கூட நீங்கள் சுட்டு அதை பேக் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இது கூட இருந்தால் கூட இந்த மாதிரி ரவுண்டாக இருந்தால் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ பேன் எடுத்துக்கோங்க. பேன் மேலே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க.
கரண்டி எடுத்துட்டு தோசை கரண்டி எடுத்துட்டு அடுத்த பேன் மேலே எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி வச்சுருங்க. அடுத்து வச்ச பிறகு பற்ற வைக்கணும். இப்போ வச்சாச்சு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நல்லா பேக் ஆகட்டும். எப்படி கொஞ்சம் ப்ரெஸ்ஸாக பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கிறோம். அதில் நல்லா ஒட்டி சூப்பராக வரும். அடிக்கடி எப்போ மாதிரி இப்படி தூக்கி பார்த்துக்கோங்க. அடிக்கடி இப்படி தூக்கி பார்த்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, பேக் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இப்போ பேக் பண்ணியாச்சு. இப்போ லேசாக இது சாஸ் ஊற்றிக்கணும், சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஐயோ சூடாக இருக்கு. வேற லெவல். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். காசு செலவு மிச்சம். சரி, டடா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 37 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் गाइस.